விஜய்க்கு எல்லாமே சிக்கல், ஜென்சி வாக்காளர்களை நீக்குகிறார்கள் என்று அவர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார். ஜென்சி வாக்காளர்கள் என்பவர்கள் யார்? புதிய வாக்காளர்கள். புதிய வாக்காளர்கள் பழைய பட்டியலில் எப்படி இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க, அப்ளை பண்ணணும். பழைய பட்டியலில் இருக்கிறவங்க இப்போ அதே இடத்துல இருக்கிறாங்களான்னு சரி பார்க்கறதுக்கு தான் தீவிர வாக்காளர் திருத்தம். அந்த பழைய பட்டியலில் ஜென்சி வாக்காளர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி ஜென்சி ஆவார்கள்? நான் இருப்பேன், நீ இருப்பியா? நான் பழைய வாக்காளர், அப்போ எப்படி அவங்க நீக்குவாங்க? இஷ்யூவை புரிஞ்சுக்கல. சாருக்கு எதிரான நிலைப்பாடுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த வாக்காளர் திருத்தம் இவருக்கு நல்லது. இந்த போலி வாக்காளர்கள்லாம் நீக்குனாங்கன்னா இந்த புதிய வாக்காளர்கள் மட்டும் பியூரிஃபைடு ஓட்டர் லிஸ்ட்டாக இருந்தால் அந்த புதிய வாக்காளர்களை வச்சு விஜய்க்கு ஆதரவாக அது அமையக்கூடும் இல்லையா? வர புதிய வாக்காளர்களை பெரும்பாலும் அங்கிட்டு தான் போவாங்க. அப்போ இந்த படசில் இந்த போலியை பூரா நீக்கிட்டாங்கன்னா வர்ற ஓட்டெலாம் இவருக்கு தான். இது நல்லது தானே? அப்புறம் எதுக்கே எதுக்குறீங்க? 9 நிமிஷம் வீடியோலாம் எதுக்கே போடுறீங்க? இஷ்யூவை புரிஞ்சுக்கலன்னு தெரியுதா? கூட இருக்கிற 2 லகுட பாண்டிகளை வச்சுக்கிட்டு இந்த விஜய் போடுற